வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினம் வர இருக்கிறது. அன்றைய தினத்தில் நம்ம அனைவருடைய வீட்டிலையும் தேசிய கொடி பறக்க வேண்டும், தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒரு நல்ல விஷயம். ஒரு நாட்டின் பிரதமர், இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் இந்த மாதிரி ஒரு தேசிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய சில அக்கேஷன்ஸை இவ்வளவு தூரம் மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தது என்பது மிகவும் குறைவு. இது காலமாக செய்யப்பட்டிருந்தால் நம்ம நாட்டில் பிரிவினைவாதம் வந்திருக்காது, ஊழல் மலிஞ்சிருக்காது, தேச தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கக்கூடிய ஒரு பண்பாடு வந்திருக்கும், தேசிய பாடல்களை கூட கொச்சைப்படுத்தி பாடக்கூடிய ஒரு கேவலமான நிலை வந்திருக்காது. அப்போ அந்த தேசியத்தன்மை என்பதை மக்கள் இரத்தத்திலிருந்து விலக்கிய ஒரு பாவத்தை இந்த நாடு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலே செய்திருக்கு. இன்றைக்கி அதை சரி செய்யக்கூடிய ஒரு வேலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம எல்லாரும் செய்யணும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒன்று, எல்லா வீடுகள்லையும் தேசிய கொடி ஏற்றி, தேசிய கொடி ஏற்றின அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து தேசிய கீதம் பாடணும். முடிஞ்சதுன்னா நம்ம பகுதியில், இந்த நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காத நம்ம ஜில்லான்னு ஒரு ஜில்லா கூட நம்ம நாட்டில் இருக்க வழி இல்லை. எந்த ஜில்லாவில் போனாலும் ஒரு ஆளாவது போராடி இருப்பாங்க தேசத்திற்காக. நம்ம ஜில்லாவில் இருந்துக்கக்கூடிய ஒரு போராளியை பற்றியாவது தயவு செய்து அந்த இடத்துல நம்ம பேசணும். அதுக்காகவாவது நம்ம ஒருக்க படிப்போம். இல்லை நம்ம குழந்தைகளுக்கு அது தெரிய வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு ஜில்லா கூட பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்ட் இருக்குது. என்ன ட்ரெண்டுன்னா, அவன் எங்கள் ஊர்க்காரனான்னு கூட பார்க்குறது கிடையாது, என்ன ஜாதிக்காரன். தேசிய தலைவர்கள்லாம் இப்போ ஜாதிய தலைவராக தானே இங்கே பார்க்கப்படுகிறார்கள். அதனால் சரி, நீங்கள் ஜாதிய தலைவர்னு நீங்கள் யாரும் நினைக்கிறீங்களோ தேசியத்துக்கு, அவங்க தேசத்துக்காக செய்த விஷயத்தையாவது சொல்லுங்கள். நமக்கு இப்போ அது கூட தெரியாது. இப்போ நம்ம ஊரில் யார் போராடினாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த அகிம்சை போராட்டம் இது உருவான இடம் எங்கே தெரியுமா? நம்ம மெட்ராஸில் ராதாகிருஷ்ணன் சாலை இருக்குல்ல, அங்கே ஒரு இடத்துல காந்திக்குள்ள டிஸ்கஷனில் தான் அந்த போராட்டத்தை பற்றி வருது. அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு இந்த மெட்ராஸ் அந்த தெருவிலே 4 பேர்த்தை கலங்க அது தெரியாதும்ப. நிச்சயமாக சுப்பிரமணிய சிவாவுக்கு முதல்ல தண்டனை கொடுத்தது எக்மோர் நீதிமன்றம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. சுப்பிரமணியம் சிவாவையே தெரியாது. அதுக்கப்புறம் தானே அவரை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு காந்தி, நேரு பெரம்பூரில் இந்த கப்பல் கம்பெனியெல்லாம் பொழிஞ்சதுக்கு அப்புறம் வஉசி அந்த எங்கள் பக்கத்தில் தெருவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த இடம்? தெரியாது. நமக்கு தெரியாது. இந்த வட சென்னையில் தான் ஹரிஜன ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தி நடத்தின ஒரு இடத்துல ஒன்று வட சென்னையில் இருக்குது, பெருமாள் கோயில். எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. இந்த மெட்ராஸ் ஃபோர்ட்டில் தான் இவ்வளோ வெள்ளக்காரர்களுக்குள்ள இடையில பாஷ்யம் ஐயங்கார் மேலே ஏறி கொடிமரத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரங்குடியை தடிப்பிட்டு இந்திய கொடியை கட்டிவிட்டு தப்பியும் ஓடிவிட்டார் மாட்டுக்காம. பாஷ்யம் ஐயங்கார்னு ஒருத்தர் அதை செய்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? பாஷ்யம் ஐயங்கார் பேரே தெரியாது. அந்த பேரை போட்டதே தப்புன்னு சொல்லி ஒருத்தர் போராட்டம் நடத்தினார். ஆமாம். யார்? அந்த வெள்ளக்காரனுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் ஏஜெண்ட்டாக இருக்கார், இப்போ எம்பியாக கூட இருக்கார். அவருன்னா வையண்ணா கோபாலசாமி, வைகோங்கணும். இப்போ பேரை மாற்றி போட்டார்ல, ஞானஸ்நான பேர் இப்போ தான் அவர். அந்த பேரையே காதில் விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தின ஒரு அப்படி ஒரு உண்டுன்னு கூட நமக்கு தெரியாது. பாஷ்யம் ஐயங்கார் அப்படி போராட்டம் நடத்தின தெரியாது. எங்கள் ஜில்லாவை சேர்ந்த செண்பகராமன் எம்டன்னு ஒரு கப்பலை கொண்டு வந்து, இப்போ இந்த பாரிஸ் கார்னரில் டேர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு குண்டு, இன்னொரு குண்டு இந்த இப்போ இருக்கிற ஹைகோர்ட்டு காம்பஸ் பக்கத்தில் இன்னொரு குண்டு விழுந்தது. கப்பலில் குண்டை போட்டது மட்டும் இல்லை, கப்பலை கொண்டு திருப்பியும் போயிட்டார் மாட்டிக்காமல். யாருக்கான்னு தெரியுமா இப்படி ஒரு ஆள் இருந்தார்னு? அவர் தான் இந்த ஜெய்ஹிந்துங்கக்கூடிய கோஷத்தையும் கொடுத்தார். ஆனால் இந்த ஜெய்ஹிந்தை நாங்கள் அசெம்பிளியில் சொல்லலை, அது எங்களுக்கு சாதனைன்னு சொன்னது இப்போ இருக்கக்கூடிய இந்த நாசமாக போகிற அரசு. எந்த ஜெய்ஹிந்துங்க கூடியதை வச்சு, டேர்னா என்ன, பயப்படுறத டேர் ஹவுஸ், ஐ டேர் யூ அப்படின்னு சொல்லி செய்தான்.
இந்த வரலாற்றை கொடுத்தவங்க சொன்ன ஜெய்ஹிந்த் இந்த அசம்பிளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இங்கே இருக்கு. இவன்லாம் வரலாற்றில் இருக்கான். என்னடா அண்ணன் இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்காதடா வெள்ளைக்காரன், இந்த நாட்டையே ஆண்டுட்டு போ. இவன் தான் ஏன்டா எனக்கு தந்தைம்பேன். ஏண்டா ஒன்றை வெள்ளைக்காரன் எப்படிடா வச்சுருந்தான்? இன்னைக்கு நம்மால் இன்னைக்கு பிஎம் ஆகவோ சிஎம் ஆகவோ மந்திரியாகவோ எம்எல்ஏ ஆகவோ வர்றதுக்கு இந்த விடுதலை தானே காரணம். அப்போ நீ வெள்ளைக்காரன் ஆண்டு உனக்கு நான் கழுவி விடுறேன்னு சொல்லக்கூடியவனை போய் நீ தந்தைன்னு சொன்னேன்னு இதையும் கூட இந்த நாட்டுக்கு ஒரு அவமானம் ஏதாவது இருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியான அவமான சின்னங்கள் முதல் மனதுகளில் இருந்து துடை தெரியப்பட வேண்டும். அப்போ நம்ம ஊர் வந்து இன்னைக்கு எந்த ஜில்லாவை எடுத்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு சமுதாய போராட்டம். ஏன்னா இந்த நாட்டோடு விடுதலை போராட்டங்கக்கூடிய ஏதோ இந்த 200 வருஷத்துக்குள்ளேயா கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் போராடி இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தை பாதுகாப்பதற்காக எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க. அவர்களும் விடுதலை தியாகிகள் தான். மதுரை மீனாட்சியை பாதுகாப்பதற்காக போராடியவர்கள். திப்பு ஹைதர் என்ற கொடுங்கோலர்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக உயிரை நீத்த பெரியவர்கள். இன்னும் சொல்ல போனோன்னா வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வந்தான், துலுக்கம் வந்தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த நாட்டின் போராட்ட வரலாறுகளை நமக்கு சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, அன்னைக்கு பண்ணின தப்பை நீ மறுபடியும் பண்ணாதே ஒன்று. ரெண்டாவது, எவன்ட்டையும் அடிபணிவது என்பது நம்ம வரலாற்றில் கிடையாது. போராடுவோம், வெற்றி பெறுவோம். அடிக்கடி வீரத்துறவி சொல்கிற வார்த்தை இது. நான் என்னைக்கு நீ இந்த நாட்டை ஒரு பய கூட முழுமையாக இந்த நாட்டை தன் அடிமையாக வைத்து கொண்டிருந்தான் பல காலம் வரலாறே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இடையில் நம்மளை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பான். இது இந்த நாட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த எண்ணத்தை விதைப்பதற்காகவாவது இந்த ஆகஸ்ட் 15 எல்லா இடங்கள்லையும் தேசிய கொடி ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு ஏற்றணும். நமக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் நம்ம தான் அந்த இது வச்சுருக்கோம், என்ன மொபைலு, அதில் எதுக்கெல்லாமோ தடவுறோம். நல்லதுக்கும் தடவலாமே. தடவி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது எடுத்து அந்த விஷயத்தை சொல்லி குடும்பத்தோட தப்பு இல்லாமல் தேசிய கீதம் பாடுறதையாக கூட நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேசிய கீதம் பாடுறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்த்தாய் வாழ்த்தையும் இங்கே உள்ள மந்திரிகளும் எம்எல்ஏக்களுமே என்னெல்லாமோ விதமாக பாடுறாங்க. அப்புறம் எங்கள் போட்டு பெங்காலியில் இருக்கக்கூடிய ஜனகணமனம் நம்ம தப்பு இல்லாமல் பாட போகிறோம். அந்த லட்சணத்தில் எல்லாம் நம்ம பள்ளி கல்வித்துறையை நம்ம வளர்த்தி வச்சுருக்கோம். தப்பு இல்லாமல் ஜனகணமனை பாடுறது இன்னிலிருந்து பயிற்சி எடுப்போம். 15 ஆகஸ்ட் அன்னைக்கு அதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இது நீங்கள் பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 14 பார்ட்டிஷன் ஹராஸ் டே அன்றைக்கி வச்சுருக்காரு. இந்த நாடு பிரிவினை அடையும் போது எப்படிப்பட்ட இடர்களையும் கொடுமைகளையும் நம்ம சந்தித்தோம். அதை நம்ம ஞாபகப்படுத்தணும். திருப்பி இந்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது, இதை ஞாபகப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆகஸ்ட் 15 தேசிய கொடியேற்றி நமக்குள்ள போராட்ட வரலாறுகள், நம்முடைய வெற்றி வரலாறுகளை வைத்து பெருமித உணர்வையும் அதே நேரத்தில் தேசபக்தியும் தியாக உணர்வையும் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது எல்லாமே யூ ஹேவ் டு செலிப்ரேட். சர்வதேச யோகா தினம். யோகா நம்ம நாட்டோட ஒரு கலை. அதை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்த தேசத்தை சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சாதாரண மக்கள் அவர்களுக்குள்ள அடையாளங்களாக என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாடு தான் வைப்ரண்ட்டாக இருக்கும். அந்த நாடு தான் தடம் பெறலாமல் நிற்கும். இதை கொண்டு வருவதற்கு நமக்கு ஒரு பிரதமர் வர்றதுக்கு இவ்வளவு காலம் வேண்டி வந்திருக்கும். அந்த அளவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்குள்ள அடிமை கல்வி தான் பாரதி சொன்னான், பேடிக்கல்வின்னா. இந்த பேடிக்கல்வி மாற்றி வைத்திருக்கிறது. இன்றைக்கி அதுக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம் பிரதமர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இரண்டாவது என்னென்னா
இதை சொல்வதற்கு அன்று பாரதி சொன்னான், இன்னைக்கு வந்து மோடி சொல்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், மோடியை வழிநடத்துவது யார்? நம்ம பாரதி. இன்றைக்கும் தமிழகம்தான் வழிநடத்துகிறது. தாயின் மணிக்கொடி பாரின்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் முன்னாடி பாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த பாட்டே யாருக்கு தெரியாது, தெரியவே செய்யாது. ஸோ அதனால் இது நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். தவறாமல் இதை செய்ய வேண்டும்.